வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரி இதை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது தான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நம்ம ஏன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யக்கூடாது வீட்லேயே அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம நீளமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி பேட்டரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா வேறு லெவலில் வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிரும். நம்ம இப்போ அதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சாஸ் வச்சு சாப்பிட்றலாம். சரி இது பார்த்தா அதே நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் வீட்டில் ஆக்டிவ் பாப்கார்ன் இருந்தது. பிபிக்யூ ஃப்ளேவர் வேறு இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 சேஷே இருந்துச்சு. ஒன்று பாப்கார்னுக்கு, இன்னொன்று வந்துட்டு சீசனிங் பேக்கெட். ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரிலனா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு பார்த்து அதே மாதிரி நாங்கள் பாப்கார்னும் ரெடி பண்ணியாச்சு. பாப்கார்ன் ரெடி பண்ணோன்னே செம்ம ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருந்தது. நல்லா அந்த பட்டர் ஃப்ளேவர்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு சீசனிங் போட்டு நல்லா நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்